உலகமெங்கிலும் இருக்கிற ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நல் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த ஸ்டடி இந்த புக் ஆஃப் டேனியல் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக தீர்க்க தரிசன வசனங்களை நாம் படித்து ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து தானியேல் 12ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். இந்த ஆராய்ச்சியில் நம்மோடு கூட இணைந்து கொள்வதற்காக 3 வாலிபர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பணியை அவர்கள் ஆங்காங்கே செய்து வருகிறார்கள். அவர்களை நாம் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கலாம். அன்பான வாலிப சகோதரர்கள், நீங்கள் உங்களை அறிமுகம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய நேம் செல்வின். நான் ரேடியாலஜி முடிச்சுட்டு இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வெல்கம் யூ, காட் பிளஸ் யூ. என்னுடைய பேர் எபினேசர் பால். சென்னையில் தேவனுடைய ஊழியத்தை செய்து வரேன். ஃபஸ்ட்டு கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கட்டும். என்னுடைய பேர் வில்லியம்ஸ். நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் வில்லியம்ஸ். இந்த நேரத்தில் நாம் தொடர்ந்து என்ன செய்ய போகிறோம்? வேத ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம போகலாம். தானியேல் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். தானியேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். சரி, போதும். நம்ம தானியேல் 12 தான் நம்ம படிக்க போகிறோம். 12ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்திற்குரிய ஒரு அவுட்லைனை நம்ம என்ன செஞ்சோம்? போன முறை நம்ம பார்த்தோம். அந்த அவுட்லைன் மிகவும் அழகானது, எளிமையானதும் கூட. உலக முடிவின் சில நிகழ்வுகளை தான் நம்ம பார்த்தோம். ஒரு 4 நிகழ்வுகளை இந்த 12ஆம் அதிகாரம் நமக்கு என்ன செய்கிறது? பேசுகிறது. ஆனால் இந்த அதிகாரம் தொடங்கும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. அவர் பார்த்த தரிசனம் பதிவு செய்கிறார். 8ஆம் அதிகாரத்தில் ஒரு தரிசனம் பார்த்தாரு. அது அவர் பார்த்த தரிசனம் பதிவு செய்கிறார். 9ஆம் அதிகாரத்திலும் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. 70 வாரத்தை குறித்த தரிசனம், அது அவர் பார்த்தது. மொத்தம் எத்தனை தரிசனம் ஆயிடுச்சு? 3. சரிங்களா? 10ஆவது அதிகாரத்தில் ஒரு தரிசனத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார். இது 4ஆவது தரிசனம். ஓகே. ஆனால் 10, 11, 12 இந்த 3 அதிகாரமும் ஒரே தரிசனம் தான். 3 அதிகாரமும் ஒரே தரிசனம் தான். இந்த தரிசனத்தினுடைய தகவல்கள் எல்லாம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து துவங்குகிறது. 10ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசனமும் இல்லை. 10ஆம் அதிகாரத்தில் தானியேலினுடைய அனுபவம், காபிரியேலை சந்தித்த பொழுது அவர் என்ன அனுபவித்தாரோ அதை அங்கே எழுதியிருக்கிறார். சரிங்களா? ஃபிசிக்கலாக, அப்புறம் ஸ்பிரிச்சுவலாக, அப்புறம் மென்டலாக அவர் என்ன கோத்ரூ பண்ணாரோ அதுதான் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் தான் தீர்க்க தரிசனம் நிறைந்திருக்கிறது. ஸோ 11ம் 12ம் ஒரே தீர்க்க தரிசன தொகுப்பு. சரிங்களா? அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 12ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்க தொடங்குகிறோமே, இதனுடைய நோக்கம் என்ன? ஒருவேளை இது தனித்தனியாக இருந்தாலும் ஒரே தீர்க்க தரிசனம் தான். இந்த ஒரே தீர்க்க தரிசனமாக இது இருந்தால் கூட 12ஆம் அதிகாரத்தினுடைய நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னால், நம்ம 3ஆவது வசனத்திலிருந்து 13ஆவது வசனம் வரைக்கும் 12ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போகிறோம். இந்த 3லிருந்து 13 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வசனங்கள், அதில் என்ன ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம 11ஐயும் 11ஆம் அதிகாரத்தையும் 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனத்தையும் நம்ம பார்க்கணும். நிறைய சம்பவம் நடக்குதுல்ல. இந்த ராஜா அந்த ராஜா சண்டை போடுறான், அப்புறம் அந்த ராஜா இந்த ராஜாவோட சண்டை போடுறான். இதெல்லாம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் கடைசி 6 வசனங்களில் வரிசையாக லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸை பார்த்தோமா? லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸில் கிருபையின் காலம் முடிகிறத பார்த்தோமா? கிருபையின் காலம் மாத்திரம் இல்லை, ஆபத்து காலத்தை பார்த்தோமா? இருக்குது.
அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா? இந்த கடைசி கால நிகழ்வுகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கு தேவன் ஒரு ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார். அது எப்படி ஆயத்தப்படுத்துறாருன்னு சொல்றது தான் 12ஆம் அதிகாரம். 12ஆம் அதிகாரத்தின் நோக்கம் புரியுதுங்களா? சரிங்களா? அதனுடைய நோக்கம் என்ன? லாஸ்ட் ஈவெண்ட்ஸை வரிசைப்படுத்திட்டாரு, லிஸ்ட் டவுன் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த லாஸ்ட் ஈவெண்ட்ஸை யார் எதிர்கொள்ள போறா? அந்த பரிசுத்த பர்வதத்தில் நிற்க போறது யாரு? அல்லது பரிசுத்த பர்வதமாக நிற்க போகிறது யாரு? அந்த ஜனக்கூட்டத்தை குறித்த ஒரு ஆயத்தம் ஆண்டவர் எப்படி செய்கிறாரு அப்படிங்கிறது தான் 12ஆம் அதிகாரம். இதை ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ நம்ம அந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வாக்கியம் எப்படி தொடங்குகிறது? உன் ஜனத்தின் புத்திரருக்காக. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவேல் என்று தொடங்குகிறது. இப்போ நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மீகாவேலை குறித்து தான் நாம படிக்க போறோம். அந்த இடத்துல ஏன் நான் அந்த அவுட்லைனை சொன்னேன் அல்லது நோக்கத்தை சொன்னது, பர்பஸ் ஆஃப் சாப்டர் 12 ஏன் சொன்னேன்னு சொன்னா, அந்த அதிகாரம் தொடங்கும் போதே உன் ஜனத்தின் புத்திரருக்காக ஒன்று. ரெண்டாவது, அதுல ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிற யாவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்போ அந்த பெயரெழுதப்பட்டவர்களாக விடுவிக்கப்பட்டவர்களாக நிற்க போறாங்க பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய ஜனம். அந்த ஜனத்திற்காக நிற்க போகிற ஒரு நபர், அவருடைய பெயர் தான் என்னதுங்க? மீகாவேல். சரிங்களா? ஆகவே இந்த மீகாவேலை குறித்து நம்ம படிக்கலாம். ஹூ இஸ் மைக்கேல்? நான் உங்களுக்கு ஒரு 5 ரீசன்ஸ் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். இந்த வகுப்பில் ஒரு 5 காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். மீகாவேல் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் மொத்தம் 5 இடங்களில் வருது. ஒவ்வொரு இடமா பார்த்துடலாமா? முதல்ல எங்கெல்லாம் வருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல் வசனம் தானியேல் 12:1 வாசித்துட்டோம். அதனால் தானியேல் 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் ஒரு முறை வருகிறது, வாசிங்க. பிரிஷ்ய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பிரிஷ்யாவின் ராஜாவினிடத்தில் தரித்திருந்தேன். என்ன சொல்றாரு? பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். இது 2வது இன்ஸ்டன்ஸ். ஆக்சுவலாக இதுதான் வேதாகமத்தில் முதல் இன்ஸ்டன்ஸ். இந்த இடத்துல தான் மீகாவேல் என்கிற நாமம் என்ன செய்கிறது? முதலாவதாக பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு வசனம் அதே அதிகாரத்தில் 21வது வசனம், தானியேல் 10:21. சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோடு கூட அவர்களுக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை. இங்கே சொல்கிறாரு, சொல்லக்கூடிய ஒரு நபர் சொல்கிறாரு, மீகாவேல் தவிர, அந்த அதிபதியாக மீகாவேல் தவிர என்னோடு கூட நிற்பதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். ஸோ இங்கே மீகாவேல் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ பாருங்களேன். தானியேல் 12:1, தானியேல் 10:13, தானியேல் 10:21 இதில் மீகாவேல் என்ற பெயர் வருகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னொரு அடுத்தது 4வது வசனம் யூதா 9வது வசனத்தை வாசிங்க. யூதாவின் புத்தகத்தில் 9வது வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் என்று சொன்னான். சரி, இங்கே என்ன பார்க்குறோம்? பிரதான தூதனாகிய மீகாவேல், பிரதான அதிபதியாகிய மீகாவேல் மோசேனுடைய சரீரத்து நிமித்தமாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு இன்ஸ்டன்ஸ், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். 5 இடத்துல தான் இந்த மீகாவேல் என்கிற பெயர் வருகிறது. 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க.
வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்துடைய யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. சரி, இங்கே என்ன பார்க்குறோம்? மீகாவேல் வானத்திலே நடந்த ஒரு யுத்தத்தை குறித்து பேசும் பொழுது மீகாவேல் என்கிற ஒரு அதிபதியை நாம் என்ன செய்கிறோம்? அங்கே பார்க்குறோம். சரிங்களா? இது மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பமும் அவனை சேர்ந்த தூதர்களும் என்று நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ மொத்தம் 5 இடங்களில் தான் மீகாவேல் என்கிற பெயர் வருகிறது. இப்போ நம்ம ஈஸியாக சொல்லலாம், இதில் அதிகமாக யார் மீகாவேலுங்கிற பெயரை பயன்படுத்துகிறா? தானியேல் தான். தானியேல் தான் 3 முறை மீகாவேல் என்கிற நாமத்தை பயன்படுத்துகிறார். பைபிளில் வேற பழைய ஏற்பாட்டில் வேற எங்கேயும் மீகாவேலுங்களுடைய பேரை பார்க்கவே முடியாது. புதிய ஏற்பாட்டில் நம்ம 2 இடங்களில் பார்க்குறோம். அந்த 2 இடங்களில் ஒன்று வெளிப்படுத்தல். தானியேல் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம், வெளிப்படுத்தல் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். ஸோ 2 மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள் மீகாவேல் என்கிற நாமத்தை பயன்படுத்துகிறார்கள். அதை தவிர யூதா தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார். என்ன விஷயம் புரியுதுங்களா? மீகாவேல் இவ்வளோதான் இருக்குது. நாம் இவர் யார் என்பதை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். அதற்கு நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 விஷயத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது காரியம் நம்ம வாசித்த இந்த வசனங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் மீண்டும் மீண்டும் மீகாவேலை குறித்து வருகிறது என்ன தெரியுமா? பிரதான அதிபதி. ஆங்கிலத்தில் பிரின்ஸ் அப்படின்னு வரும். ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன வேர்டு? பிரின்ஸ். பிரின்ஸ்னா இளவரசன். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் ராஜாவினுடைய குமாரன். ஓகே, ராஜாவினுடைய குமாரன். இது ஒரு க்ளூ, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் பிரதான அதிபதி என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? அங்கங்கே பார்க்க முடியும். ஆனால் தூதன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரதான தூதன் என்றும் வேதவசனம் சொல்லுகிறது. அதை நம்ம அப்புறமா நம்ம பார்க்கலாம் அது என்ன அப்படிங்கிறத. மீகாவேலை பொதுவாக எல்லாரும் கருதக்கூடிய விதம் எப்படி அப்படின்னு சொன்னால், அவன் வந்து தூதர்களுடைய தலைவன் என்று கருதுகிறாங்க. தூதருடைய தலைவன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ ஒரு சிம்பிளான ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். தூதன் என்பது நபரை குறிக்கிறதா, அவருடைய வேலையை குறிக்கிறதா? அவருடைய வேலையை குறிக்கிறது. புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த மீகாவேல் என்கிற அதிபதியை தூதன் என்றும் வசனம் சொன்னாலும், தூதன் என்பது அவர் யார் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்ல, அவர் பணி என்ன என்பதை அடையாளப்படுத்துகிறது. இட் இஸ் அபவுட் ஹிஸ் ஃபங்க்ஷன், நாட் அபவுட் த பர்சன், அல்லது இட்ஸ் நாட் அபவுட் தி ஐடென்டிட்டி. புரியுதுங்களா? அவருடைய ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது தான். இதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் நம்ம அதை வாசிக்க முடியும். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லுகிறது. 4வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்தில். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஒரு முட்செடி எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. அந்த முட்செடிக்கு நடுவில் இருந்து வெளிப்பட்டது யாரா? கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லிருச்சு அந்த வசனம். ஆனால் 4வது வசனம் சொல்லுகிறது அது கர்த்தர் என்றே சொல்லுகிறது. விஷயம் புரியுதுங்களா? தூதன் தான் அந்த இடத்துல, ஆனா அவர் கர்த்தர். தூதனாக ஏன் கர்த்தர் தூதனாக அறிவிக்கப்படுகிறார்? இப்போ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு தூதனை அடுத்த வசனம் கர்த்தர் என்று சொல்லுகிறது. இப்போ கேள்வி, அவர் தூதனா கர்த்தரா?
கர்த்தர் தான். கர்த்தர். அப்புறம் ஏன் தூதன்? அங்க ஒரு செய்தியை கொண்டு வர. விஷயம், கர்த்தர் ஒரு செய்தியோட வந்திருக்கிறாரு. ஆகவே அவர் அந்த இடத்துல தூதன் என்கிற அந்த பணியை செய்ய வந்திருக்கிறார். ஸோ பைபிளில் கர்த்தருடைய தூதனானவர் நிறைய இடத்துல வருதுங்க. எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர்னு வருகிறதோ அந்த எல்லா இடத்துலையும் கர்த்தர் தான். இதை எல்லா சபையும் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஒரு அப்படியானால் இந்த மீகாவேலை தூதன் என்று சொல்லுகிறது. அவர் வெறும் தூதன் மாத்திரமல்ல, அவர் கர்த்தர். சரிங்களா? அவர் ஒரு நோக்கத்திற்காக, ஒரு பணிக்காக அவர் அதிபதியாக இருக்கிறார். ஒரு பணிக்காக அவர் பிரதான தூதனாக இருக்கிறார். அவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பிரதான தூதனுடைய வேலை. அவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பிரதான அதிபதியினுடைய வேலை. ஆனால் அவர் யார்? கர்த்தர். சரிங்களா? கர்த்தர் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 6வது அதிகாரம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். இங்க நியாயாதிபதிகள் 6:12 யாருடைய அனுபவம்? கிதியோன். கிதியோனுடைய அனுபவத்துல சொல்றாரு ஆண்டவர், கர்த்தருடைய தூதனானவர் வந்தாரு. அது ஆக்சுவலா யாருங்க? கர்த்தர். இதே போல யோசுவாவின் புத்தகத்துக்கு வாங்க. யோசுவாவின் புத்தகத்துல நம்ம எடுத்து வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். சரிங்களா? யோசுவா 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். நான் எப்போ வாசிக்கணுங்கிறத நான் சொல்றேன். ஸோ முதல் கருத்து தூதன் என்பது யாரும் தூதுவராக வந்திருக்கிறார்? கர்த்தர். அவரும் அநேக இடங்களில், அநேக சமயங்களில் கர்த்தருடைய தூதனானவராக வெளிப்பட்டிருக்கிறார். ஏன் அந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் என்று அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர் ஒரு தூதோட வந்திருக்கிறபடினால கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், அவர் பிரதான தூதன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பிரதான தூதன்னா தூதர்களுக்கெல்லாம் தலைவன், அப்படிதான் பொருள். பிரதான தூதன் என்று நம்ம வாசிக்கிறோம். தூதர் சேனைகளுக்கெல்லாம் அவர் ஒரு பிரதான தூதனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடிகிறது. அதை வேற எங்கே வாசிக்கலாம்? 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிங்களேன். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவிற்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். இங்கே பிரதான தூதன் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. சரிங்களா? மீகாவேலுக்கும் என்ன பேருங்க? பிரதான தூதன் என்று நம்ம வாசிக்க முடியும். அது ஒரு பொறுப்பு. என்ன பொறுப்பு அவர் எடுத்துக்கிறாரு? பிரதான தூதனுடைய பொறுப்பை. அதை நம்ம எங்கே பார்க்கலாம்? வெளிப்படுத்தல் 12:7 பார்க்கலாம்ல. மீகாவேல் ஒரு பக்கத்திலும் சாத்தானும் அவன் தூதர்களும் ஒரு பக்கத்திலும். அப்போ தூதர்கள் எல்லாம் யார் பேசுகிறத கேட்குறாங்க? மீகாவேல் பேசுகிறத கேட்குறாங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சாத்தான் பேசுகிறத கேட்குறாங்க. அவன் அதுக்கு தலைவன், இவர் இந்த கூட்டத்திற்கு தலைவர். தூதர்களில் பிரதான தூதனாக அது அவருக்கான பொறுப்பு. இப்போ பாருங்களேன், இங்கே கர்த்தரும் அவருடைய தூதரும் தானே சொல்லியிருக்கணும். ஆனால் மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும். ஏன்னா அந்த பக்கத்தில் யார் நிற்கிறா? சாத்தான். சாத்தானும் வலுசர்ப்பமும் அவனை சேர்ந்த தூதர்களும். ஆனால் வலுசர்ப்பத்துக்கு நோக்கம் கர்த்தரா மாறுறதுக்கா பிரதான தூதனா மாறுறதுக்கா? அப்போ 2 குரூப்பு, ஒன்று கர்த்தர், இன்னொரு பக்கம் வலுசர்ப்பம். அப்போ இங்க வலுசர்ப்பத்துக்கு நேர் எதிராக நிற்கக்கூடிய மீகாவேல் என்கிற தூதன் கர்த்தரா அல்லது தூதனா? கர்த்தர் தான். விஷயம் புரியுதுங்களா? ஸோ இரண்டாவது, பரலோகத்தில்
பிரதான தூதன். சாத்தான் வந்து பிரதான தூதனுடைய அதாவது தூதர்களுக்கெல்லாம் தலைவன் என்கிற ஸ்தானத்தை எடுக்கிறதுக்கு வரல. அவன் எதுக்கு முயற்சி எடுத்தான்? கர்த்தருடைய ஸ்தானத்தை எடுக்கிறதுக்கு தான் முயற்சி எடுத்தான். ரொம்ப முக்கியமா அவன் யாருடைய ஸ்தானத்தை எடுக்க பிரயாசப்பட்டானா? முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்தானம் அவனுக்கு வேணும். சரிங்களா? ஸோ சாத்தானுக்கு நேர் எதிராக நின்றவன் பிரதான தூதனாகிய மீகாவேல். ஸோ இந்த மீகாவேல் யார் தான்? கர்த்தர். சரிங்களா? மூன்றாவதாக இந்த 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிச்சோம்ல, மீண்டும் அந்த இடத்துல வாசிங்களேன். ஏற்கனவே வாசித்த வசனம் தான் ஞாபகத்துக்கு நமக்கு உடனே. ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல். பெரிய அதிபதியாகிய மிகாவேல் என்ன சொல்றாரு பாருங்க. உன் ஜனத்தின் புத்திரருக்காக, எனக்காக நிற்கிறவர், நமக்காக நிற்கிறவர், நமக்கென்று வருகிறவர். தானியேல் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 10:21. சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோடு கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை. இங்க ஒரு வார்த்தை வருது பாருங்களேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேல். உங்கள் அதிபதியாகிய மிகாவேல். அவர் யாருக்கு உரிமையானவருங்க? நமக்கு உரிமையானவர். அதே இதில் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசித்தீங்கன்னா கூட அந்த மீகாவேல் வந்ததுக்கு பிற்பாடு தான் அவரே என்ன செய்ய முடிஞ்சான்? அந்த பெர்சிய ராஜாவின் இடத்துல இருந்து வெளியே வர முடிஞ்சிச்சின்னு பார்க்குறோம். வலிமை உள்ளவராக நம்ம அங்கே பார்க்க முடியும். இங்கே பாருங்க, நமக்காக இருக்கிற ஒருவர், நம்மை பாதுகாக்கிற ஒருவர், நமக்காக நிற்கிற ஒரு அதிபதியாக மிகாவேல் இருக்கிறார். நமக்காக நம்முடைய ஒரு கர்த்தருடைய தூதனானவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து தானே. சரிங்களா? ஸோ நமக்காக நிற்கிறவர். ஆகவே இவர் கர்த்தர். நான்காவதாக இவர் யோசுவா 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோசுவா 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோசுவா 5:14. 13 வாசிக்கலாம். 14 என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியானுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். 13 வாசிங்க. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். யோசுவா கேட்குறாரு, ஒருத்தர் உருவின பட்டயத்தோடு இருக்கிறவரை பார்த்து நீர் இங்கே யாருன்னு கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. யாருங்க கர்த்தருடைய சேனையின் அதிபதி? ஏற்கனவே வாஸ்தவம். அதிபதி யாரு? கிறிஸ்து. இல்லை, கிறிஸ்து தான். பட் கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் சொல்லுவது, அதிபதிக்குன்னு ஒரு பெயர் சொல்லுது. தூதர்களுக்கு கூடிய அதிபதியாக, சேனையின் அதிபதியாக யாரு? மீகாவேல் சொல்லப்படுகிறது. இங்கே மீகாவேல்ங்கிற பேர் யோசுவா புத்தகத்தில் வரல. ஆனால் அவர் சேனையின் அதிபதியாக நான் இருக்கிறேன். அதாவது அவர் சேனையினுடைய அதிபதியாக நிற்கிறார். அந்த சேனையின் அதிபதி இடத்துல அவர் முகங்குப்புற என்ன செய்கிறாரு? விழுகிறாரு. அந்த சேனையின் அதிபதி அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்கிறார். அப்படின்னா ஒரு சேனையின் அதிபதி, தூதர்களின் அதிபதி தொழுகையை ஏற்றுக்கொள்கிறார். யார் தொழுகைக்குரியவர்? கிறிஸ்து தொழுகைக்குரியவர். மீகாவேலை, அல்லது அங்கே மீகாவேலுங்கிற பெயர் இல்லை, ஆனால் சேனைகளின் அதிபதி அவர் யோசுவாவினுடைய தொழுகையை, வணக்கத்தை, வர்ஷிப் ஆஃப் ஜாஷ்வா, அதை என்ன செய்கிறாரு? ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா இன்னொரு இடத்துல தூதன் சொல்கிறாரு, தொழுது கொள்ள விரும்புறது என்ன சொல்கிறாரு? நீ என்னை தொழுது கொள்ள வேண்டாம், நீயும் நானும் யார் தான்? ஊழியர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரவங்கன்னு சொல்லிடுறாரு. ஆனால் இந்த சேனையின் அதிபதி யோசுவா கொடுத்த தொழுகையை அவர் அங்கீகரித்தார்,
ஏற்றுக்கொண்டார். ஓகே, தொழுகையை ஏற்றுக்கொண்டார். 5வது காரியம், மீகாவேல் அப்படிங்கிற பெயரிலேயே அதனுடைய அர்த்தம் இருக்குதுங்க. மீகாவேல் என்று சொன்னால் ஒன் who is like God. மீகாவேல் என்றால் ஒன் who is like God. முடிச்சிட்டேன், அவ்வளோதான். மீகாவேல் காட். யாரு? காட் த சன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மீகாவேல். இப்போ பாருங்க, எங்கேயும் நடைபெறாத, எந்த காலத்திலும் நடைபெறாத ஒரு ஆபத்து காலம் வருகிறது, மீகாவேல் நமக்காக வந்து நிற்கிறார். He is always ready for us. ஆகவே இந்த கடைசி நாட்களின் உபத்திரவங்களை எப்படி கடந்து போவது? மீகாவேல் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மீகாவேலை தான் முன்னாடி வைக்கிறார். இதெல்லாம் பார்க்குறீங்களா? மீகாவேலை பாருங்க, உங்களுக்காக இருக்கிறார் என்று சொல்கிறார். ஆகவே அந்த கர்த்தரை நாம் நமக்கென்ற ஒரு அதிபதியாக பெற்றிருக்கிறபடினால இந்த கடைசி கால நிகழ்வுகளை தைரியமாக எதிர்கொண்டு நம்ம போக முடியும். நம்பிக்கையோடு கடந்து செல்வோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஆகிய மீகாவேல் உங்களோடு கூட இருப்பாராக, எங்களோடு கூட இருப்பாராக. நாம் மீண்டும் அடுத்த முறை சந்திக்கிற வரையிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு